வணக்கம். இது நியூஸ் ஃபர்ஸ்ட் பிரைம் டைம் சன்ரைஸ். வணக்கம். சக்தி நியூஸ் ஃபர்ஸ்டின் காலை நேர பிரதான செய்திகள். உங்களுடன் இணைந்து கொள்ளும் நான் ஜீவிதா சஜீவன். மலர்ந்திருக்கும் இந்த நாள் அனைவருக்கும் இனிய நாளாக அமைய இறைவனை பிரார்த்திக்கின்றோம். விரிவான செய்திகளுக்கு செல்லும் முன் தலைப்புச் செய்தி. வித்யாவின் படுகொலை வழக்கு மூவரடங்கிய நீதிபதிகள் குழாம் முன்னிலையில் இன்று முதன்முறையாக விசாரணைக்கு எடுத்துக் கொள்ளப்பட உள்ளது. ரயில் மார்க்கத்தை அண்மித்த பகுதிகளில் செல்ஃபி எடுப்பதனால் ஏற்படும் விபத்துகள் அதிகரித்துள்ளதாக ரயில்வே திணைக்களம் தெரிவிப்பு. பிரான்சில் பாராளுமன்ற தேர்தலின் முதல் கட்ட வாக்கெடுப்பில் இமானுவேல் மேக்ரானின் கட்சி பெரும்பான்மை ஆசனங்களை பெற்று ஆட்சி அமைக்கும் என எதிர்வு கூறப்பட்டுள்ளது. இனி விரிவான செய்திகள். புங்குடுதீவு மாணவி சிவலோகநாதன் வித்யாவின் படுகொலை வழக்கு மூவரடங்கிய நீதிபதிகள் குழாம் முன்னிலையில் இன்று முதன்முறையாக விசாரணைக்கு எடுத்துக் கொள்ளப்பட உள்ளது. யாழ் மேல் நீதிமன்றத்திலேயே வழக்கு விசாரணை நடைபெறவுள்ளது. புங்குடுதீவு மாணவி சிவலோகநாதன் வித்யாவின் படுகொலை வழக்கின் இறுதிக்கட்ட விசாரணைகளுக்கு மூவரடங்கிய மேல் நீதிமன்ற நீதிபதிகள் குழாம் அண்மையில் நியமிக்கப்பட்டது. சட்டமாதிபரின் கோரிக்கைக்கமைய பிரதம நீதியரசர் பேசது டெப் மூவரடங்கிய நீதிபதிகள் குழாமை நியமித்தார். வவுனியா மேல் நீதிமன்றத்தின் நீதிபதி பாலேந்திரன் சசிமகேந்திரன், யாழ் மேல் நீதிமன்ற நீதிபதி மாணிக்க வாசகர் இளஞ்செழியன் மற்றும் திருகோணமலை மேல் நீதிமன்ற நீதிபதி அனலிங்கம் பிரேம்சங்கர் ஆகியோர் கொண்ட குழாம் இதற்காக நியமிக்கப்பட்டது. மாணவி வித்யாவின் கொலை தொடர்பில் 10 சந்தேக நபர்கள் தடுத்து வைக்கப்பட்டுள்ளதுடன் அவர்களில் 9 பேருக்கு எதிராக குற்றப்பத்திரிகை தாக்கல் செய்யப்பட்டுள்ளது. ஒரு சந்தேக நபர் அரசு தரப்பு சாட்சியாளராக மாறுவதற்கு ஒப்புதல் அளித்தார். இந்த வழக்கை யாழ் மேல் நீதிமன்றத்திலிருந்து வேறு நீதிமன்றத்துக்கு மாற்ற வேண்டாம் என பல்வேறு தரப்பினராலும் கோரிக்கை முன்வைக்கப்பட்டிருந்தது. இந்த நிலையில் மூவரடங்கிய நீதிபதிகள் குழாம் முன்னிலையில் யாழ் மேல் நீதிமன்றத்தில் இன்று வழக்கு விசாரணைக்கு எடுத்துக் கொள்ளப்பட உள்ளது. யாழ்ப்பாணம் புங்குடுதீவு பகுதியில் 2015 ஆண்டு மே மாதம் 13ஆம் தேதி மாணவி சிவலோகநாதன் வித்யா கூட்டு வன்புணர்வுக்கு உட்படுத்தப்பட்டு படுகொலை செய்யப்பட்டார். ரயில் மார்க்கத்தை அண்மித்த பகுதிகளில் செல்ஃபி எடுப்பதனால் ஏற்படும் விபத்துகள் அதிகரித்துக் கொண்டு செல்வதாக ரயில்வே திணைக்களம் தெரிவித்துள்ளது. வருடத்தின் இதுவரையிலான 6 மாத காலப்பகுதியில் செல்ஃபி எடுக்க சென்று ரயிலில் மோதி 20க்கும் மேற்பட்டவர்கள் உயிரிழந்துள்ளதாக ரயில்வே திணைக்களம் தெரிவித்துள்ளது. செல்ஃபி எடுக்க சென்று நேற்றைய தினம் ஒரே குடும்பத்தை சேர்ந்த 2 சகோதரர்கள் உயிரிழந்துள்ளனர். நேற்று மாலை 5:45 அளவில் இவர்கள் இருவரும் காலியிலிருந்து கொழும்பு நோக்கி பயணித்த ரயிலில் மோதியதாக போலீசார் தெரிவித்தனர். சம்பவத்தில் அனுராதபுரத்தை சேர்ந்த 24 வயதுடைய மூத்த சகோதரனும் 12 வயதுடைய இளைய சகோதரனுமே இவ்வாறு உயிரிழந்துள்ளதாக போலீசார் மேலும் தெரிவித்தனர். உயிரிழந்த மூத்த சகோதரன் நேற்று காலை சிங்கப்பூரிலிருந்து நாட்டிற்கு வருகை தந்துள்ளமை குறிப்பிடத்தக்கது. விபத்தில் உயிரிழந்த இருவரின் சடலங்களும் கொழும்பு தேசிய வைத்தியசாலையில் வைக்கப்பட்டுள்ளன. எவரேனும் இவ்வாறு ரயில் கடவையில் செல்ஃபி எடுக்க முயன்றால் அதனை தடுக்குமாறு ரயில்வே திணைக்களம் வேண்டுகோள் விடுத்துள்ளது. சீனிக்கான வரி தொடர்ந்தும் அறவிடப்படும் எனின் பேக்கரி உற்பத்திகளின் விலைகள் அதிகரிப்பதாக அகில இலங்கை பேக்கரி உற்பத்தியாளர்களின் சங்கம் தெரிவிக்கின்றது. சீனிக்கான வரி அதிகரிக்கப்பட்டமையை அடுத்து பேக்கரி உற்பத்தியாளர்கள் பாரிய நெருக்கடியை எதிர்நோக்கியுள்ளதாக சங்கத்தின் தலைவர் NK ஜெயவர்தன குறிப்பிடுகின்றார். பேக்கரி உற்பத்திகளின் விலையை அதிகரிப்பது தொடர்பில் கலந்துரையாடி ஒரு வாரத்துக்குள் தீர்மானம் எடுக்க உள்ளதாக அகில இலங்கை பேக்கரி உற்பத்தியாளர்கள் சங்கத்தின் தலைவர் கூறுகின்றார். 13 ரூபாவாக காணப்பட்ட சீனிக்கான விசேட வர்த்தக வரி கடந்த 6ஆம் தேதி 10 ரூபாவால் அதிகரிக்கப்பட்டது. உள்நாட்டு சீனி உற்பத்தியை ஊக்குவிப்பதற்காக இவ்வாறு வரி அதிகரிக்கப்பட்டதாக நிதியமைச்சு தெரிவித்திருந்தது. அம்பாறை நாவிதன்வெளி விவசாயிகளின் நீண்ட நாள் கோரிக்கைக்கு இதுவரை சாதகமான பதில் கிடைக்கவில்லை. அம்பாறை நாவிதன்வெளி வாய்க்கால்களும் குளங்களும் நிறைந்த பசியாற்றும் பயிர் விளையும் விவசாய பூமி. விவசாயத்தை பிரதான ஜீவனோபாயமாக கொண்ட ஏராளமான குடும்பங்கள் வாழும் கிழக்கின் ஒரு பசுமை கிராமம். குளங்களும் வாய்க்கால்களும் நீர் உயர்த்தும் வரப்புகளும் தோர்ந்து போனதால் வறண்டு கிடக்கின்றது இந்த விளைநிலம். ஆனால் தற்போது இந்த வேலை இடைநிறுத்தப்பட்டுள்ளதால் விவசாயிகள் மிகவும் பாதிப்படைந்தவர்களாக இருக்கின்றார்கள். இது சம்பந்தமாக நாங்கள் எத்தனையோ நடவடிக்கைகள் எடுத்தும் இதுவரையிலும் எங்களுக்கு உரிய பதில் கிடைக்கவில்லை. எனவே நாங்கள் இந்த
கொந்தராத்து மிகவும் ஒரு மோசடியான செயல் என்பதை நாங்கள் கருதுகிறோம். கொந்தராத்து கொடுக்கப்பட்டது உலக உணவு ஸ்தாபனத்தினால 2,65,00,000 மேற்பட்டதாக செஞ்சு பூரணத்துவமான நிலையில முடிக்கவில்லை. காசை அவர் முடிச்ச அளவை விட மூலதன விட்டத்தை விட கூடுதலாக லாபத்தை எடுத்துக்கொண்டு ஆள் மாறிட்டார். ஆகவே எங்களுக்கு இந்த போதிய அளவு நீரும் பிடிக்க முடியாமல் குளம் உடையக்கூடிய ஒரு நிலையில் இருக்கிறது. இந்த ஏழை மக்களின் ஏழை விவசாயிகளின் பொருளாதாரம் இந்த நிலையில் பாதிக்கப்பட்டுள்ளதனால் இந்த திட்டத்தை மீண்டும் இதை தொடர்ந்து செய்வதற்கு ஆவண செய்யுமாறு உழைப்புக்கு உறுதுணையாய் நீரோட வேண்டிய வாய்க்கால்கள் இன்று கழிவுகள் மற்றும் பற்றிகளின் உறைவிடமாகியுள்ளன. விவசாயத்தின் விருத்தியை கருத்தில் கொண்டு குளங்களும் வாய்க்கால்களும் விரைவில் புனரமைக்கப்பட வேண்டும் என்பதே நாவலன்விளை விவசாயிகளின் எதிர்பார்ப்பாகும். நாட்டில் நிலவும் இன்றைய வானிலை தொடர்பிலான தகவல்களுடன் இணைந்து கொள்கின்றார் வானிலை அதிகாரி கணபதி பிள்ளை சூரியகுமாரன். மேற்கு, சப்ரகமுவ, மத்திய, தெற்கு, வடமேற்கு மாகாணங்களில் இடையிடையே சிறிதளவான மழை காணப்படும். ஏனைய பிரதேசங்களில் சீரான காலநிலையே நிலவும். இலங்கையின் வட பிராந்தியம் தவிர்ந்த ஏனைய பிராந்தியங்களில் இடையிடையே மணித்தியாலத்துக்கு 50 கிலோமீட்டர் வரையான வேகத்தில் சற்று பலமான காற்று வீசக்கூடும். கடல் பிராந்தியங்களை பொறுத்தவரையில் கொழும்பு முதல் காலி ஊடான அம்பாந்தோட்டை வரையான கடல் பிராந்தியங்களில் மழை அல்லது இடியுடன் கூடிய மழை காணப்படும். கடல் பிராந்தியங்களில் காற்றின் வேகமானது மணித்தியாலத்துக்கு 30 கிலோமீட்டர் முதல் 40 கிலோமீட்டர் வரையான வேகத்தில் தென் மேற்கு திசையிலிருந்து காற்று வீசும். இந்த காற்றின் வேகமானது சில சந்தர்ப்பங்களில் புத்தளம் முதல் மன்னார் காங்கேசந்துறை ஊடான திருகோணமலை வரையான கடல் பிராந்தியம் மற்றும் மாத்தறை முதல் அம்பாந்தோட்டை ஊடான பொத்துவில் வரையான கடல் பிராந்தியத்தில் மணித்தியாலத்துக்கு 60 கிலோமீட்டர் வரை அதிகரித்து வீசுவதுடன் ஏனைய கடல் பிராந்தியங்களில் இந்த காற்றின் வேகமானது மணித்தியாலத்துக்கு 50 கிலோமீட்டர் வரை வீசக்கூடும். எனவே மீனவர் சமூகம் மற்றும் கடற்சார் தொழிலாளர்கள் தமது கடல் நடவடிக்கையின் போது அவதானம் செலுத்துமாறும் கேட்டுக் கொள்ளப்படுகின்றார்கள்.